கொஞ்சம் நேம் சொல்கிறதுக்கு. ஸோ நண்பா ட்ரிபிள் சி பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. 7-3 பாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் 6 ஓவர் கொடுத்துருக்காங்க, 2 ஓவர் பவர் பிளே. ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சூர்யா, ஃபஸ்ட் ஓவரை போட இர்ஃபான், ஃபஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா பவர் பிளேங்க. நான் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா அப்பு, நல்ல வேலை கமிட்டிலே சொல்கிறாங்க நேம்லாம். ஸோ முதல் ஓவர் முதல் பந்து நல்ல லைனுங்க, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட். இந்த பால் குத்துன இடத்துல வந்து கீழே வச்சுங்க டாட்டுங்க அகைன். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரன்னு சொல்லியிருக்காங்க, லெக் பைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரன் இருக்குது. ஸோ அகைன் கீழேங்க கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பைஸில் ஒரு சிங்கிள். ஸோ நான் ஸ்ட்ரைக்லேருந்து ஸ்ட்ரைக்குக்கு அப்பு, ஃபஸ்ட்டு பாலே பெரிய சுத்துங்க, நல்லாவே போட்டு இருக்காரு இர்ஃபான் டாட். இந்த பால் எதிர்த்து முட்டியிருக்காருங்க, அங்கே கேட்சுக்கான வாய்ப்பு கையிலே போய் சிக்கிருக்குங்க. விக்கெட்டாகி வெளியேறாருங்க அப்பு. இர்ஃபான் நல்லாவே போட்டுன்னு இருக்காருங்க. ஸோ விண்டு பார்த்தீங்கன்னா லெக் சைடில் அடிச்சிருக்கு. ஸோ இந்த சைடில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நியூ பேட்ஸ்மேன் சிங்காரம் ஸ்ட்ரைக்கில் ஆஃப் திசையில் நல்ல ஒரு அடிங்க, 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ். பால் ட்ராவல் ஆகல, ராம் நல்லா கலெக்ட் பண்ணிட்டாரு பாலை, 2 ரன். ஸோ ஓவருங்க, முதல் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 3 ரன் அடிச்சிருக்காங்க, 1 விக்கெட்டை இழந்து ட்ரிபிள் சி. ஸோ 2வது ஓவரை போட சாசர், ரொம்ப லாங்லேருந்து வராரு வேகப்பந்து வீச்சாளர். பம்ப் ஆகுதுங்க நல்லாவே இங்கே டாட் பால். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டிக் லைன் பற கொடுத்துருக்காருங்க, அங்கே பவர் பிளேன்றதுனால 1 பவுன்ஸ் பவுண்டரிங்க. குட் ஷாட் சூர்யா. லெக் திசையில் ஒயிட். ஸோ கண்டிப்பாக இது தட்டியிருந்தால் போயிட்டு இருக்கோம், 6 கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லெக் திசையில் நல்லாவே காற்று அடிச்சிருக்கு. இந்த பால்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பெரிய சுத்து பைஸில் அங்கே நல்லா தடுத்துருக்காரு, அடித்தா விக்கெட்டுங்க. பைஸில் ஒரு சிங்கிள், பெரிய சுத்துங்க டாட். வாவ் வாட் ஏ பாலுங்க, டாட்டுங்க அகைன். லெக் திசையில் ஹைட்டு போயிருக்குங்க, கேட்சுக்கான வாய்ப்பு தான். நல்ல டேக்குனுங்க அங்கே. ஸோ 2 விக்கெட்டை இழக்கிறாங்க ட்ரிபிள் சி. ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க பேட்ஸ்மேன். ஸோ 2 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 9 ரன் அடிச்சிருக்காங்க ட்ரிபிள் சி. பவர் பிளே ஓவரை வந்து நல்லாவே போட்டு முடிச்சிருக்காங்க 7-3 பாய்ஸ். ஸோ நான் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா நியூ பேட்ஸ்மேன் ஹரிவலகன். 3வது ஓவர் முதல் பந்து ஒயிட். ஸோ பவுலர் பார்த்தீங்கன்னா சகா பஸ்வால்ரி, விட்டு தட்டியிருக்காரு, கேட்சுக்கான வாய்ப்புங்க, ட்ரை பண்ணியிருந்துக்கலாம் அங்கே 4 ரன்கள். ஸோ பவுண்ட்ரிங்க, குட் ஷாட், நல்லா வித்து கொடுத்து போட்டார், கரெக்டாக ஃபினிஷ் பண்ணார் சூர்யா. அதே ஷாட்டுங்க, கொஞ்சம் தள்ளி அடிச்சிருக்காரு பாயிண்ட் திசையில். ஸோ கணேஷ் விரட்டி போயிட்டு இருக்காரு. பவுண்ட்ரிங்க, பேக் டு பேக் 2 பவுண்டரி பதிவு பண்ணுறாரு சூர்யா. குட் ஷாட், கேட்சுக்கான வாய்ப்புங்க, கீப்பர் மிஸ் பண்ணிக்கிறார். டாட் பால், உள்ளே வந்த பாலை லெக் திசையில் 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் 3 பவுன்ஸில் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஸோ 2 ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. குத்தி போட்ட பாலை அக்ராஸ் கொடுத்துருக்காரு, 1 பிச்சில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பேர் சிக்னல் நோ பால் கொடுத்துருக்காரு. 2 ரன். ஸோ இந்த பால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹிட்டாக மாறுங்க, பேட்ஸ்மேனுக்கு மட்டுமே சாதகமான ஒரு பந்துன்னு சொல்லலாம். ஃப்ரீ பால், ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் முட்டியிருக்காரு, குட் ஃபீல்டு, சிங்கர். அம்பேர் சிக்னல் வைட், பைஸில் ஒரு சிங்கிள்ங்க. பாடி அட்டாக்கு போட்டு இருக்காரு. டாட் பால் ஓவர்.
ஸோ 2 ஓவர் விட்டாலும் 3வது ஓவர் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 26 ரன் அடிச்சிருக்காங்க ட்ரிபிள் சி. 4வது ஓவரை போட இர்ஃபான். அவருக்கான 2வது ஓவர் ஒரு எட்ஜிங்க, கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு. சிங்கிள். நல்லா பாலுங்க, பாலவே உடைச்சிருவார் போல், அந்த அளவுக்கு அடி விழுது. சிங்கிள். பால் பெரிய சுத்து, டாட். அகைன் பெரிய சுத்துங்க, பேக் டு பேக் 2 டாட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் பார்த்தீங்கன்னா 3 ரன்னுக்கு நல்லாவே போட்டு முடிச்சிருந்தாரு. இந்த ஓவரும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பிடிச்சி போட்டுன்னு இருக்காரு, எந்த ஒரு பெரிய ஷாட்டுமே கொடுக்காம. இர்ஃபான் டாஸ் பாலை ஆஃப் திசையில் தட்டி விட்டுருக்காருங்க, ஃபீல்டர் வச்சு தான் போட்டுருக்காரு. சிங்கிள். இந்த பால் அரக்குழி வந்து தான் சரியாக மீட் ஆகல. சிங்கிள். ஸோ 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 30 ரன் அடிச்சிருக்காங்க ட்ரிபிள் சி. ஸோ 5வது ஓவரை போட கனிஷ். ஸ்ட்ரைக்கில் சூர்யா. நல்ல லைனுங்க, ஏக்கர் முறையில் வீசினார். ஒரு டாட் பால், ஒரு டாப் எஜ்ஜுங்க, கேட்சுக்கான வாய்ப்பு. ஸோ அவங்க நல்ல கேட்சுங்க, சன்லைட் காரணமாக கேப்சர் பண்ண முடியல. நல்ல ஒரு கேட்ச் உதயா. கனிஷும் நல்லா போட்டுருக்காருங்க பவுல். ஸோ சூர்யா பார்த்தீங்கன்னா நல்லாவே விளாட்டு இருந்தார், விக்கெட்டாகி வெளியேறாரு. நியூ பேட்ஸ்மேன் பிரபு ஸ்ட்ரைக்கில். நல்ல லைனுங்க, ஏக்கர் முறையிலே போடுறாருங்க கனிஷ். பெரிய ஷாட்டுக்கு வாய்ப்பே இல்லைங்க, அந்தமாரி போட்டுன்னு இருக்காரு. ஒரு சிங்கிள். அகெயின் அதே லைனில் கேட்சுக்கான வாய்ப்புங்க. கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் விக்கெட்டை பிடிச்சிருக்கலாம். ஸோ அங்கே மிஸ்ஃபீல்ட். ஸோ 1 ரன் போகிற இடத்துல 3 ரன் விட்டுருக்காங்க. ஸோ நல்ல லைனுங்க, டாட். நல்ல லைனுங்க, கரெக்டான இடத்துல போகிறாங்க, டாட். ஸோ அந்த 3 ரன் இல்லைங்கண்ணா, ரன்னே இல்லைங்க. ஸோ 3 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 34 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய பெரிய ஷாட் விளாட்னா நல்லாயிருக்கும். 1 ஓவர் தான் இருக்குது. ஸோ கடைசி ஓவரை போட அமர். ஸோ சன்லைட் பார்த்தீங்கன்னா வருது போகுது, கிளைமேட் சேஞ்சே ஆகிட்டு இருக்கு. ஸோ டெத் ஓவருங்க. முதல் பந்து லோ புல் டாஸ் விட்டுருக்காரு, மிஸ் பண்ணுவார். நல்லா பாலுங்க, ஃபனிஷ் பண்ணுற பால் தான் விட்டுருக்காரு. இன்சைட் எஜ்ஜிங்க, கீப்பரே பிடிச்சிருக்காரு, டாட். அகெயின் பெரிய சுத்து, டாட்டுங்க. தொடர்ந்து 3 பாலுமே டாட்டாக போட்டுருக்காரு அமர். ஸோ பேட்ஸ்மேன் டிக்ளேர் ஆகிட்டு ரஞ்சித் களத்தில் வந்திருக்காரு. பெரிய சுத்து, டாட்டுங்க. 4 பாலுமே டாட்டா வீசியிருக்காரு பவுலர். கடைசி 2 பந்து. ஓ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, ஸ்டிக்கு பறக்க விட்டு இருப்பார். ஸோ ஒயிட். ரீபால், ஸ்டெப் அவுட் பண்ணி கனெக்ட் ஆகலை, டாட். கடைசி 1 பாலுங்க, லெக் திசையில் அடிக்க முயன்றாரு. பைஸில் ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. 37 டார்கெட் ஃபார் 7-3 பாய்ஸ். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணலாம் நண்பா.